ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும். அன்றியும் இறுதித் தீர்ப்பு நாளில்தான் உங்கள் செய்கைகளுக்குரிய பிரதிபலன்கள் முழுமையாக கொடுக்கப்படும். எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் பிரவேசிக்குமாறு செய்யப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார். இவ்வுலக வாழ்க்கை மயக்கத்தை அளிக்கவல்ல அற்ப இன்ப பொருளேயன்றி வேறில்லை. நிச்சயமாக தீர்ப்புக்குரிய நாள் நேரம் குறிக்கப்பட்டதாகவே இருக்கிறது. சூர் எக்காலம் ஊதப்படும் அந்நாளில் நீங்கள் அணி அணியாக வருவீர்கள். ஆகவே யுக முடிவின் போது காதை செவிடாக்கும் பெருஞ்சப்தம் வரும்போது அந்த நாளில் மனிதன் விரண்டு ஓடுவான். தன் சகோதரனை விட்டும், தன் தாயை விட்டும், தன் தந்தையை விட்டும், தன் மனைவியை விட்டும், தன் மக்களை விட்டும். அன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் அவ்வள நிலையே போதுமானதாயிருக்கும். எனவே எவர் ஓர் அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதனை அவர் கண்டு கொள்வார். அன்றியும் எவர் ஓர் அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதனையும் அவர் கண்டு கொள்வார். அந்த நாளில் நாம் அவர்களின் வாய்களின் மீது முத்திரையிட்டு விடுவோம். அன்றியும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தது பற்றி அவர்களுடைய கைகள் நம்மிடம் பேசம், அவர்களுடைய கால்களும் சாட்சி சொல்லும். எனவே அந்நாளில் எவருடைய நன்மையின் எடை கனத்ததோ அவர் திருப்தி பொருந்திய வாழ்வில் இருப்பார். ஆனால் எவனுடைய நன்மையின் எடை இலேசாக இருக்கிறதோ அவன் தங்குமிடம் ஹாவியா எனும் தீக்கிடங்குதான். இது எல்லாம் நம்பும்படியாகவா இருக்கிறது என்று நினைத்து மறுப்பவர்களுக்கு தன்னுடைய திருமறை மூலமாக இறைவன் பதில் கூறுகின்றான். மரித்த பின்னர் அவர்கள் எழுப்பப்படவே மாட்டார்கள் என்று சத்திய மறுப்பாளர்கள் எண்ணிக்கொண்டனர். அப்படியல்ல, என்னுடைய இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவீர்கள். பிறகு நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நிச்சயமாக அறிவிக்கப்படுவீர்கள். மேலும் அது இறைவனுக்கு மிகவும் எளிதேயாகும் என்று நபியே நீர் கூறுவீராக. அந்நாளில் அநியாயக்காரன் தனது இரு கைகளையும் கடித்துக்கொண்டு அத்தூதருடன் நானும் நேரான வழியை எடுத்துக் கொண்டிருக்க வேண்டாமா எனக் கூறுவான். நிச்சயமாக நெருங்கி வரும் வேதனையை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம். மனிதன் தன் இருகைகளும் செய்து முற்படுத்தியவற்றை அந்நாளில் கண்டு கொள்வான். மேலும் சத்தியத்தை மறுத்தவன் அந்தோ கை சேதமே, நான் மண்ணாகிப் போயிருக்க வேண்டுமே என்று பிரலாபித்து கூறுவான். சொர்க்கத்திலும் நரகத்திலும் என்ன உள்ளது? அவர்கள் செய்த நர்ட் கருமங்களுக்கு கூலியாக மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண் குளிர்ச்சியை, மறுமையின் பேரின்பத்தை எந்த ஓர் ஆன்மாவும் அறிந்து கொள்ள முடியாது.